ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து 2-3 மாதம் ஆச்சு. 2 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோவில் எடிட்டிங் பண்ணி கூட வச்சுட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போனோம். பாப்பா குழந்தைங்க 2 பேரும் மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. நான் மட்டும் பூமுடி எடுத்துக்கிட்டேன். பூமுடி எடுத்து மொட்டை அடித்து குழந்தைங்களுக்கு கூட முடி வந்துருச்சு. நான் மறுபடியும் கூட ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோடு பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ தான் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு முந்தின நாள், அதுக்கப்புறம் தான் நைட்டு ட்ரெயினும் காட்டி காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெட்ஷீட் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் காய போடுவேன். எப்போவுமே எப்படி இருந்தாலும் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டாலுமே அதோட சோப் ஆயிலோட அந்த இது தன்மை அழுக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறக்காக இன்னொரு டைம் பக்கெட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். கோயிலுக்கு போகிறது எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம் ஃபேமிலியாக. காலையில் முதல்ல பெட்ஷீட்லாம் காய போட்டால் நல்லா வெயிலில் காஞ்சிரும் அப்படிங்கிறக்காக பெட்ஷீட்டை வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். வீடு துடைக்கிறதுல எப்போவுமே கிச்சனையும் டைனிங் டேபிளையும் தான் கடைசியாக துடைப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக துடைக்கிட்டேன். ஏன்னா குக்கிங் ஒர்க் பண்ணணும், நல்லா காயணும் அப்படிங்கிறக்காக முதல்ல துடைச்சிட்டோம்னா அதுக்குள்ளே மித்தது துடைக்கிறதுக்குள்ளே காஞ்சிரும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு வந்து கிச்சனையும் டைனிங் டேபிளையும் நல்லா துடைச்சிக்கிட்டேன். துடைக்கும் போது ஹஸ்பண்ட் இருந்திருந்தாருன்னா பக்கெட்டில் தண்ணி கொண்டாட சொல்லி கொஞ்சம் வேலை வாங்கியிருக்கலாம். அந்த வருத்தம் மட்டும் கொஞ்சம் இருந்தங்காட்டி அதை நினச்சிக்கிட்டே துடைச்சிட்டு இருந்தேன். நாம் பக்கெட்டில் கொண்டாந்து வர வேண்டியதாக இருக்கே, வெளியே போக வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிச்சனு ஹால் டைனிங் டேபிளையும் துடைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தைங்க அப்பப்போ சாப்பாடு லைட்டாக சிந்தி வச்சு அதில் சாப்பாடெலாம் தெவண்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் டோருக்கு பக்கத்தால் மழை தண்ணி வந்து அந்த டோரோட டைல் இதெல்லாம் வந்து கலராட்டு ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக வந்து ஒட்டிக்கிச்சு. லைட்டாக அதில் சோப் ஆயில் விட்டு அந்த கிழுவுற அந்த நாரை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சங்காட்டி அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து அந்த ஃபைபர் இது போடாதங்காட்டி இப்போ நல்லா தண்ணி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைபர் டோர் போட்டங்காட்டி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தண்ணி துளி கூட வரதே இல்லை, மழை தண்ணி. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிலவெல்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டு மழை தண்ணி பட்டு வெயில் பட்டு நிலவில் இருக்கிற பாலிஸே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் டோர் போட்டங்காட்டி எந்த பிரச்சனையுமே இல்லை, டோர் நல்லா இருக்குது. அப்போ தான் நினச்சேன் முதலையே போட்டிருந்தா இவ்வளோ இதாக இருக்காது அப்படின்ட்டு. ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஹாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹாலில் இருக்கிற சோஃபா எல்லாத்தையுமே அக்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாலை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹால் துடைக்கும் போது வந்து இந்த பூச்செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுக்கணும். ஒரு டைம் கமுத்து விட்டுட்டேன். அவசரத்துலேயும் அசால்ட்டுலேயும் ஒவ்வொரு சில வேலையில் வந்து நான் கோட்டை விட்டுருவேன். என்கிட்ட அது நிறையாவே இருக்குது. போர்ட்டிக்கவும் நல்லா ஓசி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டை சுற்றியுமே வாஷ் பண்ணி எடுத்து விட்டுட்டேன். கையோட செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வரக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறக்காக செடிக்கும் எல்லாம் தண்ணி விட்டுட்டு ஓசை சுருட்டி உள்ளே வச்சுட்டேன். குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்ன டிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு முதலே செலக்ட் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, அது கூட வந்து புளியோதரை, கொஞ்சோண்டு தக்காளியில் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு புளி எடுத்து நல்லா சுடுதண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டேன். அது ஊறுறக்குள்ளே மீதி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பன்னீரை நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். பால் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து அதில் லெமன் புழிஞ்சு விட்டு பன்னீர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பன்னீரை நல்லா கட் பண்ணி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். உண்மையாலுமே வீட்டில் ரெடி பண்ணுற பன்னீர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முந்திரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளே இந்த சைடு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். நல்லா வெங்காயம்லாம் வதங்கினோடனேயுமே தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 தக்காளி பழம் மட்டும் நல்லா கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிட்டேன். சாப்பாடு 2 குக்கரில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 குக்கரில் வச்சுட்டேன். சாப்பாடு வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்தி வச்சுருவோம், அங்கே தானம் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சேர்த்தியே வச்சுட்டேன் சாப்பாடு. அதனால தான் 2 குக்கரில் வைக்கிறேன். அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்தி வச்சேன். இந்த சைடு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்குறக்குள்ளேயே சாப்பாடு நல்லா விசில் வச்சு விட்டுட்டோம்னா அது விசில் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு புளியோதரை கிண்டிக்கலாம் அப்படின்ட்டு புளியோதரைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது கூட கடலை இதெல்லாம் ரெடி பண்ணணும். அது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நல்லா அரைச்சி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃபேன் கடி கொண்டே வச்சுட்டேன். ஏன்னா சீக்கிரம் மசாலா நல்லா அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேன் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டேன். அங்கே தான் ஃபேன் இருக்குது, கிச்சனில் ஃபேன் இல்லை, அதனால் டைனிங் டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டேன்.
அடுத்தது புளியோதரைக்கு பொடி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் நல்லா மைல்டாக வறுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா மைல்டாக வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுத்து ஒவ்வொன்றா தனித்தனியாக நான் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மிளகு நல்லா வறுத்துக்கிட்டேன் மைல்டாக போட்டு. அடுத்தது வந்து கடுகு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா அதே மாதிரி மைல்டாக வறுத்திங்கன்னா லைட்டாக 1 2 பொரிஞ்சு வரும். அதுக்குள்ளே நல்லா வறுத்தெடுத்து அதையும் தனியாக வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம எள்ளு சேர்த்துக்கணும். அடுத்தது எள்ளு பார்த்திங்கன்னா அதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எள்ளு அப்போ தான் அவசரமாக போய் வாங்கிட்டு வந்துட்டேன், ஐயோ மறந்துட்டோமே அப்படின்ட்டு எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணக்காக சேர்த்துக்கணும். இன்னும் ரொம்ப அதிகமாக சேர்த்துனா கசப்பாக போயிடும். அது வந்து பேனோட சூடு இருந்துச்சு, அதுலேயே நல்லா வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு 1/2 லிட்டரு நல்லெண்ணெயில் 1/4 லிட்டரு நல்லெண்ணெயாட்ட விட்டுருப்பேன். அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட கடலைப்பருப்பு நிலக்கடலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோ நிலக்கடலை போட்டிருப்பேன். ஏன்னா சாப்பாடு அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த 3மே நல்லா தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். புளியும் பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஈஸியாக கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வடிகட்டுறதுக்கு கையில் வடிகட்டினா கூட 1 2 போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நமக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம காய வச்சுருந்த மிளகு, எள்ளு இதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து ஒரு கப் மிக்சியில் மாற்றி அதை நல்லா அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். எள்ளு இருந்தங்காட்டி அது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துனோடனே மனம் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா கிரேவியாட்ட செம்ம திக்காக இருந்துச்சு. எனக்கு வீடியோவில் பார்க்கவே நாக்கெல்லாம் டெம்ட் ஆகுது. அப்படியே ரெட்டிஸாக சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பன்னீர் பட்டர் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா உருவினோடனே கருவேப்பினால 2 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். மசாலாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதிகம் பேர் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக எந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. புளியோதரை சாப்பாட்டுக்கு சாப்பாடில் ஒரு பெரிய நல்லா வாய்களை பாத்திரமாக எடுத்து மாற்றிக்கிட்டேன். எந்தளவுக்கு நல்லா உடச்சிட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா உடச்சி விட்டுட்டு அந்த கிரேவி நம்ம இது புளியோதரைக்கு எடுத்து வச்சிருந்த கிரேவியும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சாப்பாடு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கிரேவி பத்தில் அதுக்கப்புறம் போய் தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. எந்தளவுக்கு கெட்டி வருமோ அந்தளவுக்கு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பன்னீர் சேர்த்துட்டேன். பன்னீர் வந்து ரொம்ப முதலே சேர்த்துக்கூடாது. இறக்கி வைக்கிறது கொஞ்சம் கடைசியாக சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி கடைசியாக தூவி விட்டால் குழம்பு ரெடி ஆகிருந்துச்சு. குழம்பு சூப்பராக வந்துருந்துச்சு. சப்பாத்தி சுடுறதுக்கு டைம் இல்லாதங்காட்டி இட்லி ஊற்றிக்கலாம், நைட்டு தானே அப்படின்ட்டு ஒரு 6 தட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு 3 டைம் சுட்டு எடுக்கணும். எடுத்து பார்சல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு 3 டைம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கையோடு எல்லாமே கவரில் பேக் பண்ணிடுவோம். லைட்டாக ஆரியும் செஞ்சிருச்சு. ஆறுனதுக்கப்புறம் கவரில் எல்லாத்துலேயும் பேக் பண்ணிடலாம். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். குழம்பும் சிந்தாது அப்படிங்கிறதுக்காக கவரில் பேக் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டு இது ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு நமக்கு பேக்கிங்க்கு. அங்கே போய் இந்த பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பேப்பர் பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கையோட எல்லா திங்ஸையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் எல்லா திங்ஸுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். கடைசியாக கொஞ்சம் சாப்பாட்டுக்கு புளியோதரைக்கு பத்தாதங்காட்டி தக்காளி தொக்கு செஞ்சு அதை வந்து சாப்பாட்டோட கிளறி தக்காளி சாப்பாடு மாதிரி நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இட்லியோட அளவை குறைச்சிக்கிட்டேன். அப்புறம் நைட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தக்காளியை போட்டு அந்த மீதி அந்த சாதத்தையும் போட்டு கிளறி வச்சுட்டேன். அதையும் கையோட பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பேக்கிங் வேலை ஓரளவுக்கு முடிச்சு வாட்டர் பாட்டில், தண்ணி, என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணுமோ எல்லா திங்ஸும் நான் ஒருத்தையே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேப்பர் பிளேட் வாங்கலான்னு பார்த்தேன். கடைசியில் கபோர்ட் நீக்கி பார்த்தேன், நம்மகிட்டயே பாக்கு மர தட்டு இருந்துச்சு. அதிலே வந்து எடுத்து வச்சுட்டேன். கூட இந்த பிளாஸ்டிக் கப்பில் தான் இன்றைக்கி ஒன்று தானே குழம்பு ஊற்றிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் எல்லாம் ஊற்றி வச்சேன். டிமார்ட் பை எதுக்கு யூஸ் ஆகுது இல்லையோ இந்த மாதிரி எல்லா திங்ஸும் கொண்டு போகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பை நல்லா அகலமாக இருக்கங்காட்டி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் கொண்டு போய்க்குவேன். ஏன்னா விரித்து விட்டு கோந்துக்கலாம் எங்கே கோந்தாலும் அப்படிங்கிறதுக்காக. காரில் போகிற மாதிரி இருந்தால் பாய் எடுத்துக்குவேன். எங்காச்சும் இப்படி வெளியே போகிறோம், ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து வைக்கிற மாதிரி பனியன் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் கிளம்ப போகுது, அதனால் அவசரமாக ட்ரெயினுக்கு வந்துட்டோம். நானும் பாப்பாவும். ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வந்துட்டார், அம்மாவும் கூட வராங்க. அத்தை கொழுந்தனாரில் அடுத்த ஸ்டேஷனில் ஏறிக்குவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏறி கரெக்டாக திருநெல்வேலி வந்துட்டோம். வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் வரக்கு கொஞ்சம் டைம் இருக்குங்க. அப்படி டீ குடிப்போம் அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு காலையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி
குழந்தைங்களுக்கு அப்போ தான் திடீர்னு மொட்டை போடுவோம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு முடிவு பண்ணேன். ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் வேண்டானாரு. இருந்தாலும் பரவாயில்ல மொட்டை போட்டு விட்டுருவோம் வாங்க அப்படின்ட்டு 2 பேர்த்துக்குமே மொட்டை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்குமே மொட்டையும் போட்டு விட்டுட்டு நான் வந்து பூ முடி எடுத்துக்கலாம். எப்போவுமே கம்பல்சரி 3 பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க 2 பேரும் மொட்டை போட்டு நான் வந்து பூ முடி எடுத்துக்கிட்டேன். சரியான கூட்டமாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு, பயங்கரமான கூட்டம். சண்டே லீவ் நாள் அப்படிங்கிறதுக்காக நல்ல கூட்டமாக இருந்துச்சு. மொட்டை போடுற இடத்துலையே நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2 பேர்த்தில் யார் மொட்டை அடிக்கிறதுங்கிறது ஒரு போட்டியாக இருந்துச்சு. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே தம்பியாகட்டும் பாப்பாவட்டும் 2 பேரும் அவங்க 2 பேர்த்தையும் ஓட்டிக்கிட்டாங்க. மொட்டை பையன் அவள் ஓட்ட இவன் தனியாக சொல்ல 2 பேரும் பயங்கர இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா மொட்டை எடுத்ததுக்கப்புறம் தம்பிக்கு மொட்டை அடித்தாங்க. தம்பிக்கு மொட்டை அடித்த உடனே எனக்கு வந்து பூமுடி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பூமுடி எடுத்து விட்டுட்டாங்க. பாப்பாவும் அமைதியாக உட்காந்துட்டா, தம்பிக்கு அமைதியாக உட்காந்துட்டாங்க. என்ன இப்போ தான் ஃபீல் பண்ணாங்க, ஐயோ இப்படி நம்ம தெரியாமல் மொட்டை அடித்து முடி இல்லாமல் இவ்வளோ நல்லா இல்லாமல் போயிட்டுமே நம்ம ஃபேஸு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க 2 பேருமே. இதுக்கப்புறம் நான் மொட்டை அடித்து ஒத்துக்கவே மாட்டாங்க, அது வேணால் நல்லா தெரியும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஸ்கூல்லேலாம் எல்லாம் ஓட்டுனாங்களாமா மொட்டையான்னு. அதனால் 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. தம்பிக்கு மொட்டை அடித்து அதுக்கப்புறம் எனக்கு அவன் தலை தான் கொஞ்சம் பெரிய தலை அப்படிங்கிறக்காக அவனுக்கும் அது இல்லாமல் முடியும் அடர்த்தி அவனுக்கு மட்டும் கொஞ்சம் டைமிங் வாங்குச்சு. முடி தலையே நலையவே மாட்டேன்ருச்சு. தண்ணி ஒரு டப்பா தண்ணியாட்டு விட்டு பார்த்தாங்க, நலையவே இல்லை. ஒரு வழியாக நனைஞ்சு அவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அவனுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் எனக்கு பூமுடி எடுத்தாங்க. அதுக்கு பூமுடி எடுத்துகிட்டு கடலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கடலில் போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு நல்ல தண்ணி குளிக்கலாம் அப்படின்னு வந்தால் அங்கே ரொம்ப க்ரௌடுங்க. குளிக்க கூட முடியல. நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பாத்ரூம் கூட இல்லை, எல்லாமே ஓப்பன் தான் இருந்துச்சு. சரி ரூமும் எடுக்கலையா, சரி குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டு தாமிரபரணி ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போனார் ஹஸ்பண்டு. சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே எல்லாருமே நல்லா குளித்தோம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. குளிக்கிறதுக்கு குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே குளிக்கிறதுக்கு நல்ல பிளேஸாகவும் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணியே போற்றி இந்த வாசகம் இருந்துச்சு. எனக்கு சரியான பிளேஸ் எதுவும் தெரில. நாங்கள் கரெக்டாக போகும்போது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. திருநெல்வேலி போய் அல்வா வாங்காமல் வருமா அப்படின்ட்டு இருட்டுக்கடை அல்வா போய் வாங்கினோம். சூப்பர் டேஸ்ட்டு. அங்கே வாழை இலையில் ஒரு டேஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள், என்ன டேஸ்ட்டு. அங்கே முடிச்சோடனேயுமே சாந்தி அல்வா கடையில் வந்து வாங்குவோம் அப்படின்ட்டு சாந்திலையும் கொஞ்சம் வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு சாப்பிட்டு கையோட ரிட்டன் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா தலைக்கு 1200 வந்துச்சு. இதுலேயே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. எப்போவுமே நாங்கள் போனால் பட்ஜெட்டாக தான் போனோம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.